சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் அப்படின்றது தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி தீர்மானமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். மத்திய அரசுடைய பட்டியலில் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான அதிகாரங்கள் இருக்கு. எனவே அவர்கள் எடுக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் வெவ்வேறு தரவுகளில் வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு போன்ற எல்லா விஷயங்களும் அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கு. 2008 சட்ட விதிகளின்படி மாநில அரசால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியாது. இதன் காரணமாக மத்திய அரசு தான் நடத்தணும் அப்படின்னு வலியுறுத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் நேற்று பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதில் கவனம் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தீர்மானத்திற்கு பாஜக தரப்பில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்தணுமா மாநில அரசு நடத்தணுமா அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவுடைய நயினா நாயந்தர் ஒரு மிக முக்கியமான கருத்தை தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்தணும், சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்தணும் அப்படின்னு நாங்கள் வலியுறுத்துறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக தேசிய பாஜக வேறு நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டு பேரவையில் இந்த பாஜகவுடைய இந்த வித்தியாசமான நிலைப்பாடு அப்படின்னு கவனத்தை ஈர்த்திருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இந்த விஷயம் தொடர்பாக பாமக வெவ்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கே இருக்கு. அதன் காரணமாக இதை தட்டி கழிக்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்னு பாமக குற்றம் சாட்டியிருக்காங்க. இதன் காரணமாக வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் அவங்க வெளிநடப்பு செய்தாங்க அப்படின்னு கவனத்தை பெறக்கூடிய செய்தியாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக இது விக்கிரவாணி இடைத்தேர்தலை மையப்படுத்தி நடக்கக்கூடிய அரசியலா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. ஆனால் தேசிய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலாக தள்ளி போடப்பட்டிருக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையறையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன் காரணமாக தள்ளி போட போகுது அப்படின்ற ஒரு சர்ச்சையும் எழுந்திருக்கு. இது வரக்கூடிய நாட்களில் இது வேகம் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக செந்தில்